வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில தன்னைத்தானே தீ வச்சு கொளுத்திக்கிட்ட வெட்டிப்பய ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். என்ன நடக்குது மதுரையில? எப்படியாவது ஒரு ஏழரை இழுத்து இளவை இழுத்து விட்டு தாலி அறுத்து விட்டு அங்க சட்ட ஒழுங்க கேடுகட்டதா மாத்தி எதையாவது செஞ்சு கால் பதிச்சிடலாமா அப்படின்னு பல வழிகளை முயற்சி பண்ணுதுங்க SIR உட்பட. அதுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம் மலை. அதுல தீபம் ஏத்தியே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறானுங்க சங்கி பயலுங்க. அதுக்காக வேற எந்தெந்த வழிகள்லாம் வேலை பார்க்கலான்னு நினைக்கும் போதுதான் இந்த பூரணச்சந்திரன் என்கிற இந்த பையன் நரிமேட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் தற்கொலை பண்ணிக்கிறான், மண்ணெண்ணெய் ஊத்தி இறஞ்சுக்கிறான். இத பார்த்த உடனே கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க இந்த பாஜக, RSS கும்பல், இந்து முன்னணி கும்பல் எல்லாம் ஒரே குட்டை தான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். அதனால இதுங்க பூரா சேர்ந்துட்டு கதற ஆரம்பிக்குதுங்க. அதுல நயினார் கதறல் துண்டா கேட்டுச்சுன்னா பாருங்க. நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவர், உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அரசினுடைய பிடிவாதத்தால் தீபம் ஏத்தாம விட்டதுனால தமிழர்கள் தங்களைத்தானே தீபமாக ஏத்திக்கிறார்கள். எங்க இருந்து தமிழர்கள் வந்தாங்க? எங்க இருந்து வந்தாலுங்க? ஆரிய பார்ப்பன அடிமை நீங்கள். ஆரிய பார்ப்பன அடிமைகள், சூத்திர சங்கிகள் நீங்க. நீங்க அங்க உட்கார்ந்து ஆரிய பார்ப்பனர்களுடைய அதிகாரத்திற்கு கால்களை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா தமிழர்கள் வந்துட்டாங்களாம். எங்க இப்ப மட்டும் தமிழர்கள் வந்துடுறாங்களா? எய்ம்ஸ் வரும்போது தமிழர்கள் ஞாபகம் இல்லையா? அதே போல மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது தமிழர்கள் ஞாபகம் இல்லையா? SIRல வாக்குரிமையற்றவர்களா மாற்றாதீங்கன்னு சொல்லும்போது தமிழர்கள் வரலையா? தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி உரிமை மறுத்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக 2500 கோடி ரூபாய் நீங்க கொடுக்காம மறுத்துட்டு கையெழுத்து போட்டாதான் கொடுப்பேன்னா அடாவடித்தனம் பண்றீங்களே, ரவுடித்தனம் பண்றீங்களே, அப்ப எல்லாம் தமிழர்கள் ஞாபகம் வரலையா? நான் ஏன் புதுசா ஓட்டுறீங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த பையன் வீட்டுக்கு போய் 10 லட்சத்துக்கான காசோலையை நயினார் நாகேந்திரன் கொடுத்திருக்காரு. செத்து போன பையனுடைய மனைவி கிட்ட நயினார் நாகேந்திரன் 10 லட்சத்துக்கான காசோலை. இவனுங்க இந்த மதம் சார்ந்து ஒரு உருட்டு விட்டு ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்குறதுக்கு, ஒரு சாவு நடக்குதுன்னா அங்க மோதால போய் நிப்பானுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க, நம்ம தஞ்சாவூர்ல மருந்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு ஒரு பாப்பா. அந்த பாப்பாவுடைய மரணத்தை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணானுங்க. டெல்லியில இருந்து ஒரு கும்பல் வந்துச்சு, உடனே விசாரணை கமிட்டி போட்டானுங்க, அங்க போய் வீடியோ எடுத்தானுங்க, மதமாற்றம் தான் காரணம் நானுங்க. குழந்தை பாதுகாப்பு ஆணையம் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கன்ட்டாங்க. CBI அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு பிறகு இப்படி பொத்திக்கிட்டாங்க. இதே தஞ்சாவூர் கேஸுக்கு அன்னைக்கு பக்கம் பக்கமா தீர்ப்பு எழுதினவர் யாரு? இதே தனி நீதிபதியாக இருந்து இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்காருல்ல, அதே சாமிநாதன் தான் அன்னைக்கு தீர்ப்பு எழுதினார். ஏன் இதை சொல்றேன்னா, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு சாவு நடந்தா முதல்ல போய் நிப்பானுங்க. இந்து முன்னணி உட்பட இந்த அமைப்புகளின் சார்பா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இந்து முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரன் உட்பட இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போய் அந்த காசோலையை கொடுத்துட்டு பேசாம வர வேண்டியதானே? அங்க போய் உட்கார்ந்துட்டு அலப்பறை பண்ணியிருக்கானுங்க. பாருங்க, இந்துக்களுடைய உணர்வுகளை இந்த அரசு புரிய மாட்டேங்குது, இந்துக்கள் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தாளுங்க, இறந்து போன பையனுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தாளுங்க, எப்பா எங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்க? இது அரசியல் பேசுற இடமா? உங்க அரசியலுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நீங்க யாருங்க இங்க வந்து அரசியல் பேசுறதுக்கு? நீங்க யாருங்க இங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு புடிச்சு மல்லு கட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாங்க நயினார் உட்பட, காடேஸ்வரன் உட்பட. பாருங்களே, பாத்தீங்கல்ல, சண்டைய போட்டு விரட்டி அடிச்சிருக்காருங்க. அந்த குடும்பமே விரட்டி அடிச்சிருக்கு. ஒருத்தர் செத்து போனா, 2 குழந்தைங்களை விட்டுட்டு செத்து போனா, ஒரு குடிகாரன் ஆகி செத்து போயிட்டா. இந்த புள்ள அந்த 2 குழந்தைங்களை வச்சு வளர்க்கறதுக்கு நாங்களே ஏதோ அரசாங்கத்திட்ட பேசி ஒரு அரசு வேலை கொடுங்க, அந்த புள்ள 2 பேரையும் காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு நாங்க பேசிட்டு, நீ வேற ஏண்டா ஊட வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க. நீங்க பார்த்த வீடியோ அந்த வீடியோ தாங்க. இதுக்கு இடையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரை கொண்டு வரதுக்காக போகிற இடத்துல மருத்துவமனை முன்னாடி வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு ஒரு கும்பல் ஆர்ப்பாட்டம், கையில பதாகைகள் வச்சுட்டு ஒரு கும்பல் ஆர்ப்பாட்டம். நான் எனக்கு திரும்ப மூளையில ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இருக்குங்க. எதுக்குங்க அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு தான் சாகுறான்? திடீர்னு போய் நின்று அந்த இடத்துல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கல. அவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி செத்துருக்கான். நேத்தே நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கானா, ஒருத்தன் கூட போய் காப்பாத்தலையே. அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சாவு தேவைப்படுது அரசியல் பண்ண. எவனோ ஒருத்தன் உசுர கொடுப்பான், அதை வச்சு நீ அரசியல் பண்ணுவ. இவ்வளவு கேடு கட்டத்தனமான அரசியல். இதுல அந்த பையனை தெரிஞ்ச ஒரு பையன் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, மிஸ்டர் AK நவ் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அந்த பையன் ஒரு பதில் போட்டிருக்காரு. இந்த இவங்களை போட்டு சங்கி மங்கிங்கெல்லாம் அலப்பறை பண்ணிட்டு இருந்துச்சுங்களா, ஐயோ இப்படி செத்து போனாரு அப்படி இப்படின்னு. அது கீழே அவர் போய் ஒரு பதிவு போடுறாரு,
என்ன பதிவு போறாரு, இந்த ஆளை எனக்கு நல்லா தெரியுங்க, இவங்க ஒய்ஃபோட சந்தேகப்பட்டு சண்டை போட்டதுனால அவங்க கோவிச்சுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஆள் குடியாரன், டெய்லி குடிச்சு விட்டு ரோட்ல கிடப்பான். 2-3 முறைக்கு மேல தற்கொலைக்கு ட்ரை பண்ணி அவனை காப்பாத்திருக்காங்க. தூக்குல தொங்க ட்ரை பண்ணிருக்கான், காப்பாத்தி இருக்கிறாங்க. இவன் ஒரு கேடு கட்டவனுங்க. இவன் தியாகி ஆயிட்டானா? எப்படிங்க இவன் ஒரே நாள்ல தியாகி ஆயிட்டான்? ஒரு விஷயம் என்னன்னா, இவன் தியாகி ஆயிட்டான்றது இவனுக்கே தெரியாதுங்க. இந்த இந்து முன்னணிக்காரங்க வந்து உருட்டுறானுங்க அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, சாட்சி இல்லாம நம்ம போடக்கூடாதுல்ல, போட்டதா அப்படி போட்டாச்சு. அப்ப இந்த பையன் இதே சோழியில தெரிஞ்சிருந்திருக்கான், என் பாடு குடிச்சுட்டு ரோட்ல தெரிஞ்சிருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோன்னா இதை வச்சுக்கிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துருக்கிறான். ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. இந்த சூத்திர சங்கிகள் மூளையே இல்லாம பண்ற வேலையெல்லாம் குறைச்சிக்கங்க. உங்களை பலிகடாவாக்கிட்டு அவனுங்க அதிகாரத்துல போய் உட்கார்ந்துருவானுங்க. குஜராத்ல 59 இந்துக்களை கொன்னுட்டு ஆட்சியில போய் உட்கார்ந்தவங்க தான் இந்த மோடி குரூப் எல்லாம். குஜராத்துக்குள்ள இந்துக்களை கொன்னுட்டு பழிய தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்டு ஒரு பெரிய கலவர காடாக்கி அதுலதான் பில்கிஸ் பானுவோ 11 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க. 3 வயசு குழந்தைய கல் அடிச்சு கொன்னானுங்க. புரிஞ்சுக்கோங்க, இந்து முன்னணியோ அது சந்து முன்னணியோ அல்லது பாஜகவோ RSSஓ அல்லது அதுல இருக்கிற சங் பரிவார் கும்பலோ நம்மளை காலி பண்ணிட்டு அவன் அதிகாரத்துக்கு போயிருவான். கவனமா இருங்க.